நண்பர்களுக்கு வணக்கம். 4 நாட்களாக தமிழ்நாட்டில் காவிரி பாய்கின்ற மாவட்டங்களில் ஒரு மாபெரும் விழிப்புணர்வு நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். கர்நாடகாவில் பாய்கின்ற காவிரியை தடுத்து கர்நாடக அரசு மேகதாது அணை என்ற ஒரு மிகப்பெரிய அணையை கட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள். இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நடைபயணம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கர்நாடகாவிலே சமீபத்தில் அதன் முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் ஏன் நாங்கள் மேகதாது அணையை கட்டுகின்றோம் என்று காரணங்களை சொன்னார். அதற்கு முதல் காரணம் அவர் சொன்னது, இது கர்நாடகாவிட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன்பெறும். இரண்டாவது பொய், இது முழுமையாக பெங்களூர் நகரத்துக்கு குடிநீருக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். மூன்றாவது பொய், உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது. அதாவது முதலாவது பொய், தமிழ்நாட்டுக்கு மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டினால் தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும். காரணம், காவிரியை நம்பித்தான் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். சென்னையிலே 1 கோடி மக்கள் காவிரியை நம்பித்தான் இருக்கின்றார்கள் வீராணம் ஏரி மூலமாக. மதுரை, மேலூரில் காவிரி தண்ணி தான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காவிரி குண்டார் திட்டம் என்றால் விருதுநகர் மாவட்டம் வரை செல்லும். திண்டுக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செல்கிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பியிருக்கிறோம். இப்போ திடீர்னு கர்நாடகாவில் நீங்கள் ஒரு டேம் கட்டி அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் குடிநீர் பிரச்சனைக்கு எங்கே போவோம்? எங்கள் விவசாயத்தை எங்கே போவோம்? எங்களுடைய உணவுக்கு எங்கே போவோம்? அதனால் டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்வது மிகப்பெரிய பொய்களை சொல்லி வருகிறார். இரண்டாவது பொய் அவர் சொல்றது, இது பெங்களூர் நகருக்கு குடிநீர் திட்டத்திற்காக நாங்கள் மேகதாது அணை கட்டுகிறோம் என்று. பெங்களூர் நகரத்திற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை உறுதி செய்கின்ற அந்த தீர்ப்பில் 4.75 டிஎம்சி தண்ணீர் பெங்களூர் குடிநீருக்காக அதை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த தண்ணி இன்னைக்கு KRS டேம் மூலமா, கிருஷ்ணராஜசாகர் டேம் மூலமா பெங்களூருக்கு வருது. KRS டேம் பெங்களூர்ல இருந்து 150 கிலோமீட்டர்ல தள்ளி இருக்கு. அங்கிருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. பெங்களூர் நகரத்துக்கு கூடுதலா இன்னொரு 5 டிஎம்சி தண்ணி தேவைன்னா அதே டேம்ல இருந்து எடுத்துட்டு போலாம். யாரும் தடுக்கல. அதுக்கு எதுக்கு புதிய டேம் கட்டணும்? நீங்க அது தமிழ்நாட்டு எல்லையில, தமிழ்நாட்டுல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இந்த டேம் கட்ட போறாங்களாம். அதுவும் இந்த டேம் 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட டேம். பெங்களூருக்கு கூடுதலா தேவை இன்னும் 5 டிஎம்சி தான். 5 டிஎம்சி தேவையான பெங்களூர் நகரத்துக்கு எதுக்கு 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை நீங்க கட்டுறீங்க? அது இன்னொரு பொய்ய சொல்றார். ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க விவசாயத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். இது எப்படி நம்ப முடியும்? யார் நம்புவாங்க? இதுவரைக்கும் கர்நாடகா உச்சநீதிமன்ற தீர்ப்பே மதிக்கல, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கல, பல ஒப்பந்தங்கள், கடந்த கால ஒப்பந்தங்கள் எதையுமே மதிக்கல. நீங்க கர்நாடகா மேல இருக்கிறாங்க, முதல் மடை மாநிலம், கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். நாளைக்கு டேமை கட்டி முடிச்சுட்டு இல்ல நாங்க இது பாசனத்துக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னா ஏதாவது எங்களால பண்ண முடியுமா? வழக்கு போட முடியும், அவ்வளவுதான். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியும், அவ்வளவுதான். தமிழ்நாடு அழிஞ்சிடும், தமிழ்நாடு அழிஞ்சிடும். காவிரி என்பது நம்முடைய உரிமை. அது முதல் உரிமை தமிழ்நாட்டுக்கு தான். கடந்த கால அத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் சமஸ்தானம் மகாராஜா, மைசூர் மகாராஜா போடப்பட்ட ஒப்பந்தத்தில் என்னன்னா, அவங்க KRS டேம் கட்டிக்கலாம், நம்ம மேட்டூர் அணையை கட்டிக்கலாம். அதே போன்று காவிரியில் வருகின்ற அந்த நீர் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழ்நாட்டுக்கு 75 விழுக்காடு தண்ணி தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்ளலாம். 23 விழுக்காடு தண்ணி
மைசூர் சமஸ்தானம் பயன்படுத்திக்கலாம். 2 விழுக்காடு தண்ணி த்ரவாங்கூர் சமஸ்தானம் பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் நம்மளை கேட்காம 3 டேம் கட்டிட்டாங்க காவேரியில். கபினி, ஹேமாவதி, ஆரங்கின்னு நம்மளை கேட்கல. அது எதிர்த்தோம். அது ஒரு பொருட்டா நினைக்கல அவங்க. அப்போ நம்ம வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை அன்றைய அரசு திரும்பி வாங்கிட்டாங்க. திமுக அரசு, இந்திரா காந்தி அந்த அம்மா அச்சுறுத்தினால. அதன் பிறகு 28 வருஷமா போயிட்டு 1990 நடுவர் மன்றம் அமைச்சாங்க. 91 இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி கொடுக்கணும்னு. 2007 இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. அது குறைச்சி 192 டிஎம்சியா குறைச்சாங்க. அதன் பிறகு கெசட் நோட்டிபிகேஷன் 2013 நடந்தது. 2018 நம்ம எல்லாம் உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றம் அது இறுதியா இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைச்சி நமக்கு 177.25 டிஎம்சி தண்ணி இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு பெங்களூருக்கு 4.25 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, இவாபரேஷன் 5 டிஎம்சின்னு சொல்லிட்டு நம்மளது 5 டிஎம்சி குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த தண்ணி வரதில்லை. இப்போ ஜூன் மாசம் நமக்கு வர வேண்டிய தண்ணி எவ்வளவுனா 9.9 டிஎம்சி. நமக்கு கிடைச்சது 2.9 டிஎம்சி தான் கிடைச்சது. கடந்த 10 வருஷமா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 3 வருஷம் தான், 3 ஆண்டுகள் தான் ஜூன் மாசம் நமக்கு 9.9 டிஎம்சிக்கு மேல தண்ணி கிடைக்குது. மீதி 7 வருஷம் 1 டிஎம்சி, 1.5 டிஎம்சி, 2 டிஎம்சி, ஒரு வருஷம் 3/4 டிஎம்சி தான். இது டேம் கட்டுறதுக்கு முன்பு, மேகதாது கட்டுறதுக்கு முன்பு. மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணி வரப்போறது கிடையாது. ஜூலை மாசம் நமக்கு வர வேண்டிய தண்ணி 42 டிஎம்சி வரப்போறது கிடையாது. ஜூலை 4ஆம் தேதி இன்னைக்கு கல்லணையில் இருக்கிறோம். இப்ப இந்த பேட்டி கல்லணையில் நான் கொடுக்கிறேன். கல்லணை என்பது தமிழர்களுடைய வரலாறு. கல்லணை என்பது உலக அளவில் 4வது பழமையான நீர்த்திட்டம். இந்தியாவிலே மிக பழமையான நீர்த்திட்டம் கல்லணை. நம்முடைய கரிகாலன் அவர்கள் கட்டிய கல்லணை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. உலகத்தில் மீதி 3 நீர்த்திட்டங்கள் எல்லாம் இப்ப பயன்பாட்டில் இல்லை. உலகத்தில் மிக பழமையான பயன்பாட்டில் உள்ள நீர்த்திட்டம் கல்லணை. இது காவிரியின் குறுக்க தமிழ்நாட்டில் இருக்கு. 2000 ஆண்டுகளா நாம் பயன்படுத்திட்டு வரோம் காவேரி. அதுக்கு முன்பு பயன்படுத்திட்டு வரோம். கரிகாலன் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த காவிரி டெல்டா பகுதிக்கு, ஏன்னா வெள்ளம் அவ்வளோ வெள்ளம் வரும், இந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி, டைவர்ஷனரி டேம், இது ஸ்டோரேஜ் இல்லை, இது டைவர்ஷனரி டேம். அதன் பிறகுதான் சார் ஆதர் காட்டன் வந்தார், வெள்ளையர். அவரும் கால்வனும் சேர்ந்து இந்த கல்லணையை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உறுதிப்படுத்தி இன்னைக்கு அதில் பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு இன்னும். ஆனால் இன்னைக்கு கல்லணையில் தண்ணி கிடையாது. வரது வெறும் குடிக்கிறதுக்காக கழிவு நீர், பெங்களூரில் கொடுத்த கழிவு நீர் தான் வருது. ஆனால் இது ஜூன் 4ஆம் தேதி. எவ்வளோ வெள்ளம் வந்துட்டு இருக்கணும் இங்க. இன்னைக்கு குறுவை சாகுபடியே முடிஞ்சு போச்சு. குறுவை சாகுபடி ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்திருக்கணும். மேட்டூர் அணை திறந்திருந்தாங்கன்னா நீ ஃபுல்லா நான் போய் இன்னைக்கு கீழே இறங்க முடியுமா? கல்லணையில் முடியாது. இல்ல 7 ஆண்டுகள் திறந்தது, இன்னைக்கு இல்ல, தண்ணி இல்ல. மேகதாது இவங்க கட்டினாங்கன்னா சுத்தமா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்க போறது கிடையாது. நாங்க மேலணை திருச்சியிலேருந்து 17 கிலோமீட்டர் மேற்குல மேலணை, திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் கிழக்குல கல்லணை, இதுக்கு கீழே இன்னும் அணைக்கரையில கீழணை. இது 3 அணைகளை கட்டியிருக்கிறாங்க. ஆதர் காட்டன் கீழணை மேலணை கட்டினார், கரிகாலன் அவர்கள் கல்லணை கட்டினாரு, ஆதர் காட்டன் ஸ்ட்ரென்தன் பண்ணார். நம்ம வரலாறு எவ்வளோ பெரிய வரலாறு இது. ஆனா இதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக கர்நாடகாவில் மேகதாது என்ற ஒரு தேவையில்லாத ஒரு அணை, தேவையே இல்லை அவங்களுக்கு, அடாவடியா கட்டத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு அந்த மேகதாது கட்டுற இடத்துல ஆய்வு பண்ணுது. 30 மீட்டர் ஆழத்துக்கு போர் போட்டு அது சாயில் டெஸ்டிங் பண்றாங்க, ராக் டெஸ்டிங் பண்றாங்க. அங்க எவ்வளவு வனவிலங்கு இருக்குன்னு கணக்கெடுக்கிறாங்க, எவ்வளவு மரம் இருக்குன்னு கணக்கெடுக்கிறாங்க.
அந்த டேம் கட்டினா எவ்வளவு மரம் அழியும், எவ்வளவு வனவிலங்கு அழியும்னு கணக்கெடுத்து அதுக்கு கிட்டத்தட்ட அனுமதி கொடுக்குறாங்க. டிபிஆருக்கு விரிவான திட்ட அறிக்கை, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து அது கேட்கறாங்க, உச்சநீதிமன்றம் கேட்கறாங்கன்னு அது கொடுக்குறாங்க. இப்படி வேகமா கர்நாடகாவில் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இந்த எம்எல்ஏ எப்படி பிடிக்கிறது, அந்த எம்எல்ஏ எப்படி இங்க வாங்கலாம், காசு எவ்வளவு கொடுக்கலாம், 30 கோடியா 50 கோடியா 100 கோடியா, எப்படி குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டகம் பேரம் எது செய்யலாம், இதுல தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா அவங்க வேகமா எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. அங்க காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதள், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் வீட்டில் சந்திக்கிறாங்க. அத்துணை தலைவர்களும் டெல்லியில போய் பிரதமரை சந்திக்கிறாங்க, நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. எல்லா வேலைகளும் அங்க வேகமா நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த வேலையில நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால்தான் இந்த நடைப்பயணம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை வாங்க, வெளியில வாங்க, சத்தம் போடுங்க, ரோடுக்கு வாங்க. உங்களுடைய எதிர்காலம், உங்க ஒவ்வொருடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம் மட்டும் உங்க வாழ்க்கை பிரச்சனை. அங்க டேம் கட்டிட்ட பிறகு அழுது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க டேம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்களே ஒன்று நிறுத்த முடியாது. அது கட்டுவதற்கு முன்பாக நம்ம தடுத்து நிறுத்தினாதான் நிறுத்த முடியும். அடிக்கல் நாட்டிட்டு கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 5.5 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, இது உணவு. காவிரி டெல்டா என்பதாவது அது கோதாவரி, கிருஷ்ணா ஆறுலாம் பார்த்தீங்கன்னா காவிரியோட 10 மடங்கு தண்ணி போற அந்த ஆறுகள். ஆனா அந்த ஆறுகள்ல கூட நமக்கு இவ்வளோ நெல் விளையிறது கிடையாது. இங்க காரணம் டெல்டா காரணம் நெல் விளையிறது. என்ன முக்கியமான கரிகாலன் அவர்கள் இந்த வெள்ளத்தை தடுத்து நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம், கொள்ளிடம் தனியா போயிட்டு கல்லணையில மறுபடியும் கொள்ளிடத்துக்கு தண்ணி, வெள்ளம் தண்ணி கொள்ளிடத்துக்கு போகுது. இங்க 4ஆ பிரியுது கல்லணையில. ஒன்று கொள்ளிடம், காவிரி ஆறு, வெண்ணாறு, புது ஆறு. இந்த 4 ஆறும் போயிட்டு 36 கிளைகளா பிரிஞ்சு என்டையர் காவிரி டெல்டாவை போய் அங்க பாசனம் செஞ்சு நமக்கு 1000 ஆண்டுகள் இந்த காவிரி டெல்டா நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த உணவு நமக்கு கிடைக்காது, சோறு கிடைக்காது. நீங்க சென்னையில வாழ்ந்தாலும் சரி, கன்னியாகுமரியில வாழ்ந்தாலும் சரி, ஊட்டியில வாழ்ந்தாலும் சரி, உங்களுக்கு சோறு கிடைக்காது. அதனால்தான் எங்க வாழ்ந்தாலும் வாங்க, ரோடுக்கு வாங்க, சத்தம் போடுங்க, மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாக்க வேண்டும். இது நம்முடைய உரிமை. இது காவிரி என்பது நம்முடைய உரிமை. ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக நாம் உரிமை கொண்டாடி வருகின்றோம். அடுத்த 1000 ஆண்டுகள் நாம் உரிமை கொண்டாட வேண்டும். நம் வருங்கால சந்ததியினருக்கு உரிமை கொண்டாட வேண்டும். ஆனா இடையில கர்நாடகா ஏற்கனவே அவங்களுக்கு தண்ணி நிறைய கிடைக்குது. இதை வேண்டும் என்று அவர் டி.கே. சிவகுமார் அவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா? 2028 தேர்தல் வருது கர்நாடகாவில். அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறணுமா? அதுக்கு மக்கள் அங்க திரட்டி, அங்க யாரும் எதிர்த்து பேச முடியாது. அப்படி திரட்டி ஒரு கன்சால்டேஷன் வந்து மறுபடியும் ஒரு சிஎம் ஆகணும். at the cost of what? Tamil Nadu. At the cost of our food security. உணவு பாதுகாப்பு நமக்கு. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த நேரத்தில் அங்க போய் இந்த பேரம் அந்த பேரம் அசிங்கமா இருக்கு. இதுல கவனம் செலுத்துங்க. அரசும் சரி, மற்ற கட்சிகள் இதுல கவனம் செலுத்துங்க. இதான் நமக்கு பிரச்சனையே. இது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது இன்னொரு உதாரணம் சொல்றேன். 1974 கர்நாடகாவில் இருக்கிற காவிரி ஆறு பாசன பரப்பளவு 6.8 லட்சம் ஏக்கரா இருந்தது. 74 கர்நாடகாவில் இருக்கிற காவிரி ஆற்று மூலமா அங்க விவசாய நிலம் பாசனம் பரப்பு 6.8 lakh liters, 6.8 lakh acres. 91 அது 12 லட்சம் ஏக்கரா உயர்ந்தது. 2006 அது 18 லட்சம் ஏக்கரா உயர்ந்திருக்கிறது. 2016 இது 21 லட்சம் ஏக்கரா உயர்ந்திருக்கிறது. அதே 1974 தமிழ்நாட்டினோட காவிரி பாசனம் நிலப்பரப்பு 29 லட்சம் ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு 20 லட்சம் ஏக்கர். 29ல இருந்து 20 லட்சம் ஏக்கரா குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இந்த 50 வருஷத்துல. கர்நாடகாவில் 6.8 லட்சத்துல இருந்து இன்னைக்கு 21 லட்சமா உயர்ந்து இருக்கிறது. மேகதாது கர்நாடகாவில் கட்டினாங்கன்னா
கர்நாடகா ஒரு நிலப்பரப்பு 30 லட்சமா உயரும், தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு காவிரி பாசனம் 20 லட்சத்திலிருந்து 10 லட்சமா குறையும். இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு வரும். நமக்கு சோறு கிடைக்காது, உணவு கிடைக்காது. அதனால்தான் நாங்க எல்லாம் கத்திட்டு இருக்கிறோம், தெருவில் வந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் பேசிட்டு வாங்க, எல்லாம் வாங்க. இது நம்முடைய பிரச்சனை. ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் வந்தீங்க, ஜல்லிக்கட்டு நீங்க யாரும் பார்த்தது கூட கிடையாது. ஜல்லிக்கட்டுனால நீங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அதுக்கு நீங்க வெளியில வந்தீங்க. ஆனா இது உங்களுக்கு பாதிப்பு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதிப்பு, உங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பு, உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு பாதிப்பு, காலங்காலமா பாதிப்பு வரும். இதனால நீங்க வாங்க, எல்லாம் வெளியில வாங்க, சத்தம் போடுங்க. மற்ற எந்த கட்சி எது பண்ணாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்தீங்கன்னா அவங்க உங்க பின்னாடி வருவாங்க. இளைஞர்கள் நீங்க வெளியில வாங்க, தான் நாங்க கேட்கிறோம். நாங்க அதனால இதை உணர்வுபூர்வமான இந்த பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மைய பிரச்சனைக்கு அதிக அளவில் அத்துணை கட்சிகள், அத்துணை பேரும், இது விவசாய பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை. வாழ்வாதாரம்னா இது சர்வைவல் ஆஃப் த தமிழ் பீப்புள் இஸ் அட் ஸ்டேக். அதனால இதை நிச்சயமாக இன்னும் அதிக அளவில் என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க, போடுங்க. நான் இந்த டிவியெல்லாம் பார்க்குறேன், விவாதங்கள்லாம் பார்க்குறேன். இந்த எம்எல்ஏ இவ்வளோ பேசுனாங்க, அதுதான் பேரம், அதுதான் விவாதம் நடந்துட்டு இருக்குது. இதில் பண்ணுங்க, விவாதம் தினம் பண்ணுங்க. கொஞ்சம் ஒன்றும் சத்தம் போடுங்க, ஊடக நண்பர்கள் சத்தம் போடுங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. ராசி மணல் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கு. ராசி மணல் பார்த்தீங்கன்னா கட்டணம்னா 20% தான் தமிழ்நாட்டில் வருது, 80% கர்நாடகாவில் வருது. அது கர்நாடகாவில் பள்ளமா இருக்கு அந்த பகுதியில், அந்த தண்ணி அவங்க எடுத்துட்டு போவாங்கனாலே. இன்னொன்று இப்போ நம்ம பேச வேண்டாம், ஏன்னா கர்நாடகாவில் இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்க ராசி மணல் கட்டிக்கிங்க, நாங்க மேகதாது கட்டிப்போம். அப்போ நீங்க மேட்டூர் கட்டிக்கிங்க, நாங்க கேஆர்எஸ் கட்டிப்போம் சொன்ன நிலை வரும். அதனால அது அப்படி வேண்டவே, இன்னைக்கு வேண்டாம், அந்த கோரிக்கை வேண்டாம். நீ மேகதாது கட்ட வேண்டாம். சாதாரணமா காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பிலையும் 2018 உச்சநீதிமன்றம் தீர்ப்புலையும் தெளிவா இருக்கு. என்னன்னா, முதல் மடை மாநிலம் கர்நாடகாவில் எந்த கட்டுமானங்களும் கடைமடை மாநிலம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா உடைய அனுமதி இல்லாம கட்டக்கூடாது. ஒரு செங்கல் கூட அங்க வைக்க முடியாது, தமிழ்நாட்டு அனுமதி இல்லாம வைக்க முடியாது. தீர்ப்பு இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா அதை மீறி நாங்க வேணுமே கட்டுவோன்னு பிடிவாதமா இருக்கிறாங்க. இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் அது. நம்ம ஜனநாயக நாடு, பெடரல் ஸ்ட்ரக்சர் இது. இந்த பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரான ஒரு செயல் ஈடுபட்டு இருக்காங்க கர்நாடகாவில். நிச்சயமா நாங்க இதெல்லாம் நாங்க லீகலா நாங்க நிறைய பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பல அமைப்புகள் வழக்கு தொடரணும், பல விதமான வழக்கு தொடரணும். இங்க டெல்டாவில் பாதிப்பு, எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை, எங்களுக்கு சுற்றுச்சூழல் அழியுது, ஈகாலஜி அழியுது, பயோடைவர்சிட்டி அழியுது, வைல்ட் லைஃப் அழியுது. மேகதாது கட்டாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சுதான் அந்த மேகதாது கட்ட முடியும். 12,500 ஏக்கர் பிரைம் ரெயின் ஃபாரஸ்ட். இதை எப்படி அழிக்கிறது மனசு வருது? அதுலதான் காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரியே இருக்கு. நூற்றுக்கணக்கான புலிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கு, சிறுத்தைகள் இருக்கு, கரடிகள் இருக்கு, எவ்வளவு வைல்ட் லைஃப் இருக்கு. அதெல்லாம் அழிச்சு 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு தேவையில்லாத ஒரு டேமை கட்டுவோம். உங்களுக்கு தேவையே இல்லையா? எதுக்கு உங்களுக்கு டேம்? இன்னும் 5 TMC வேணும்னா இருக்கிற இடத்துல தண்ணி வருது இல்ல, கேஆர்எஸ் இருந்து தண்ணி பெங்களூருக்கு போகுது, இன்னும் 5 TMC எடுத்துட்டு போங்க. புதுசா எதுக்கு டேம் கட்டணும்? தேவை 5 TMC, கட்டுறது 70 TMC. இன்னொன்னு நான் அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு என்னை வீட்டில் சந்தித்தார். அன்று கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். தமிழ்நாடு பிரச்சனையில் தான் பேசிட்டு இருந்தேன். அதில் ஒரு 10 நிமிஷம் நான் இந்த சமூக நீதி கணக்கெடுப்பை பற்றி பேசினேன். அதன் பிறகு நீர் மேலாண்மை, 2வது பேச நீர் மேலாண்மை பற்றி தான் பேசினேன்.
நீர் மேலாண்மை கடந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் நீர் மேலாண்மை மறந்து விட்டார்கள். அவங்களுக்கு அந்த எந்த சிந்தனையும் கிடையாது. திராவிட கட்சிகள் அதாவது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது இதெல்லாம் நீர் மேலாண்மையில். நிறைய விஷயத்தில் தோல்வி அடைஞ்சாங்க. அதில் என்ன பொறுத்தவரைக்கும் நீர் மேலாண்மையில் அவங்க மிகப்பெரிய அளவு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் சொன்னேன், இந்த செக் டேம்லாம் கட்டணும். காவிரி குறுக்கே, தாமிரபரணி, வைகை ஆறு, பாலாறு, பெரிய பெரிய ஆறு குறுக்கே செக் டேம் கட்டணும்னா, ஏன்னா நம்ம வருங்காலம் வந்து சோதனையான காலம். குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், அந்த பிரச்சனை நிறையா இருக்கும். எல்னினோன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. எல்னினோ இஸ் a temporary effect, but global warming, climate change is a permanent effect. It's going to be there for, I don't know, centuries. அதுக்கு மிட்டிகேஷன், அடாப்டேஷன் எல்லாம் சொன்னேன். அதுக்கு என்னன்னா, ஒன்று வந்து செக் டேம் கட்டணும். நீங்கள் அவசியம் பண்ணுங்க. ஏன் அவங்க செக் டேம் கட்டலைன்னா, அது மணல் கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலையும் மணல் கொள்ளையை தடுப்போம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. கேரளாவில் மணல் எடுக்க முடியாது எந்த ஆற்றுலையும், அங்கே சட்டம் இருக்கு. கர்நாடகாவில் மணல் எடுக்க முடியாது எந்த ஆற்றுலையும், சட்டம் இருக்கு. ஆந்திராவிலையும் அப்படிதான் சட்டம் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் மணலை எடுத்து கேரளாவுக்கு வித்துக்குங்க, கர்நாடகா வித்துக்குங்க, மலையை உடச்சி வித்துக்குங்க, மரத்தை எடுத்து பண்ணிக்குங்க, என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். என்ன காசு கொடுத்தா போதும், லஞ்சம் கொடுத்தா இவங்களுக்கு கொடுத்தா போதும். இந்த நிலையை தான் இருந்தது. எல்லாம் கொஞ்சம் கிளீனப் பண்ணி சிஸ்டம் பண்ணோம். அநேகமா வர வாரத்தில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் நானே போய் சந்திக்கலான்னு இருக்கிறேன். அவரும் அவருடைய அதிகாரிகள்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு என்னென்ன தமிழ்நாட்டுக்கு செய்யணும், இன்னைக்கு என்னென்ன தேவை தமிழ்நாட்டுக்கு. ஒன்று, காவிரியில் தண்ணி வருது. ரெண்டாவது, இருக்கிற தண்ணியை நம்ம எப்படி சேமிக்கலாம், மிச்சப்படுத்தலாம். இதெல்லாம் நான் ஆலோசனைகள்லாம் நான் வழங்க இருக்கிறேன். நானே டைம் கேட்டு எடுக்கிறேன். கேட்டு நான் பண்ண போகிறேன். நடக்க போகுது. அதனால் இது ஜஸ்ட் ஏன்னா எனக்கு வேண்டியது தமிழ்நாடு நல்ல வளம் பெறணும். எத்தனையோ தெரியப்படுத்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்க தமிழ்நாடு மக்கள் ஒரு 40 MP கொடுத்துருந்தீங்கன்னா நான் தடுத்துட்டு இருப்பேனே. நான் கொடுக்கலையே. கொடுத்தது 40 பேருக்கு திமுக கொடுத்துட்டீங்க. இல்ல இருக்கிறது. இப்ப நான் ஒருத்தர் இருக்கிறேன், நான் சத்தம் போடுறேன். இப்போ அங்கேயே சத்தம் போட்டு தான் இருக்கிறேன். என் சத்தம் கேட்கலையே. எல்லாம் சேர்ந்தா தானே சத்தம் வரும். உறுதியா நான் எத்தனை முறை நான் நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். நேத்து கூட ஒருத்தர் சொன்னார், நேத்து எங்க மேட்டூர்ல சொன்னார், சந்திரசேகர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் சொன்னார், அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவ்வளோ மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு அவ்வளோ குரல் கொடுத்துட்டு இருக்கிறார் சொல்லியிருக்கிறார். அதில் உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்க முதல்ல தேவை என்னன்னா, தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இது நான் ஒருத்தன் போய் நான் தயாரா இருக்கிறேன். ஆனா எல்லாம் சேர்ந்து வந்தாதான் வேலை நடக்கும். முதல்ல தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். கூட்டி அத்துணை தலைவர்கள், அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைச்சிட்டு போகணும். அங்க பிரதமரை சந்திக்கணும், நீர்வளத்துறை அமைச்சர் சந்திக்கணும். அங்க தேவைப்பட டெல்லியிலே போராடணும். நான் தயாரா இருக்கிறேன். என் கூட அவங்களாம் வரதுக்கு தயாரா இருக்காங்களா? கேளுங்க. நான் தயாரா இருக்கிறேன். காவிரிக்காக நான் எந்த எல்லைக்குன்னா போன தயாரா, எத்தனை ஜெயிலுக்குன்னா நான் போற தயாரா இருக்கிறேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த உரிமை, நம்முடைய உரிமையை மீட்டெடுக்கணும். அது சரியான கோரிக்கை தான். சரியான கோரிக்கை. இப்போ இன்னைக்கு குறுவைக்கு தண்ணி இல்லை. கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நடந்தது. இன்னைக்கு 1 லட்சம் ஏக்கரா 1.5 லட்சம் ஏக்கரா தெரியல. அது நிலத்தடி நீர் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ நாள் பண்ண போறாங்க தெரியல. ஜூலை மாசம் மழை இல்லைன்னு சொல்றாங்க. அதனால மிகப்பெரிய பிரச்சனை வரும். இன்னொன்னு, கர்நாடகா அரசு காவிரி குறுக்க மேகதாது அணை கட்டினாங்கன்னா மீண்டும் டெல்டா விவசாயிகள் எலிக்கறி சாப்பிடுகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். இது மட்டும் இல்ல, கர்நாடகா அரசு காவிரி குறுக்கே மேகதாது அணை கட்டினாங்கன்னா தமிழ்நாட்டில் 1 கிலோ அரிசி 300 ரூபாய்க்கு கூட
விற்கப்படும் என்கின்ற ஒரு சூழல் வரும். அதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் அதாவது இந்தியன் வெட்லேண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த வெட்லேண்ட் ஆக்ட் படி 2016-17 வந்து வெட்லேண்ட் ரூல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, மத்திய அரசு போட்டிருக்காங்க. அந்த வெட்லேண்ட் ரூல்ஸ் படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்முடைய ஏரி, குளம், கண்மாய்கள், வெட்லேண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற நீர்த்தேக்கம், இதை வந்து ஜிஐஎஸ் மேப் பண்ணி, எல்லைகள் எல்லாம் மேப் பண்ணி, இதை வந்து நோட்டிஃபை பண்ணணும் கெசட்ல. ஒவ்வொரு மாநிலமும் நோட்டிஃபை பண்ணிட்டா அதுல யாரும் என்கரேஜ் பண்ண முடியாது ஒண்ணு. அது இல்லாம இந்த வரத்து காவையெல்லாம் தூட்பட்டு பண்ணுது. இதை எத்தனையோ முறை கேட்டோம், எத்தனையோ முறை போராடணும். ஒரு தமிழ்நாட்டில் 27,000 ஏரிகள் இப்ப விட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த 27,000 ஏரியில அதாவது 26,000 ஏரி, அதுல வந்து 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற ஏரிகள். இதுல ஒண்ணு கூட இது நோட்டிஃபை பண்ணல, ஒண்ணு கூட பண்ணல. இவன் நோட்டிஃபை பண்ணாலே நாளைக்கு யாருமே காலங்காலமா யாருமே அந்த ஏரி ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. சென்னையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 12,500 ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு 2,500 ஏக்கர் தான் இருக்கு. 10,000 ஏக்கர் போயிடுச்சு. இப்போ இந்த நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அதுல யாரும் எந்த கட்டுமானங்களும் பண்ண முடியாது. அது செய்யணும் நான் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் அட்வைஸ்னா நல்ல விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் சொல்ல போறேன் நான். அல்ல, அதாவது இந்த தென்னிந்திய ஆறுகள்லாம் இருக்குல்ல, முதல்ல கோதாவரி, கிருஷ்ணா, அப்புறம் வந்து பெண்ணாறு, காவிரி ஆறு, இதெல்லாம் முதல்ல அது ஒரு இணைச்சி தான் இன்னும் நமக்கு நல்லதா இருக்கும். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்பு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து ஐ திங்க் கர்நாடகாவுக்கு வந்து அங்க வந்து 3 மாநில முதலமைச்சர்களை சந்தித்து 3 மாநில அதிகாரிகளை வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். முதல் கட்டமா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. இதுல வந்து அட்லீஸ்ட் நல்ல தொடக்கம். அது மத்திய அரசுக்கு வந்து இது செய்யணும்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆனா இது வந்து ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, எத்தனை மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இது நிச்சயமா அது நடந்துச்சுன்னா அப்படி அடுத்தது தானா நடக்கும். சம்பாவும் இல்ல, பண்ணணும். நிச்சயமா இந்த அரசாங்கம் செய்யணும். ஏன்னா இப்ப குறுவை முடிஞ்சு போன நிலையில அடுத்தது சம்பாவும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அவங்க எக்ஸ்பர்ட் சொல்றாங்க நவம்பர்லாம் மிகப்பெரிய ஒரு வறட்சி வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நவம்பர்னா என்ன, சம்பா பீக்ல. அப்போ சம்பாவுக்கே தண்ணி இருக்காதுன்னா இது இந்த அதுல முதலமைச்சரும் சரி, அதிகாரிகள், அமைச்சர்கள்லாம் இதை கவனம் செலுத்தி இதுல மிகப்பெரிய அளவுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னையில இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும், செய்ய வைக்கணும். இதுக்கு தான் நான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், ஜென்சில இருந்து எல்லா இளைஞர்களும் ரோடுக்கு வாங்கன்னு சொல்றேன். நீங்க ரோடுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் மறந்துடுவாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இதுல கவனம் செலுத்துவாங்க. விவசாய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை கவனம் செலுத்துவாங்க. எனக்கு அது தெரியல. அது அப்படி ஏதாவது செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நான் அது கருத்து சொல்றேன். ஆனா எங்க தண்ணி வந்தா தானே.
அதான் அதான் இப்போ நாங்களும் சட்டமன்றத்துக்குள்ளே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் தெளிவாக பேசியிருக்கின்றார். விவசாயிகளுடைய கடன்களை, கூட்டுறவு வங்கி கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அதில் காலக்கெடு 1 வருஷம் 10 மாதம்லாம் இல்லாமல் கடந்த 2 வருஷம் 3 வருஷம் 4 ஆண்டுகள் எவ்வளோ பண்ணணும், இதில் முழுமையாக பண்ணணும். இது குறு சிறுலாம் இல்லாமல் அது எவ்வளோ ஆக போகுது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 லட்சம் விவசாயிகளுடைய அத்தனை கடன்களும் தள்ளுபடி செய்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 36,000 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. தமிழ்நாடும் அது செய்யணும். தமிழ்நாட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 5 ஏக்கர் நிலம் பரப்பு வைத்திருக்கின்றவர்களுக்கு முழுமையான தள்ளுபடி, 5லிருந்து 10 வரைக்கும் 50 விழுக்காடு தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனால் அது கூட பண்ணலை. தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 50,000 சொன்னாங்க, இப்போ 70,000 சொல்லியிருக்கிறாங்க. அது போதுமானது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்சம் விவசாயிகள் தான் 14 லட்சம் சொல்றாங்க. 6 லட்சம் 14 லட்சம். அது இப்போ 2000 கோடி அதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் கூடுதலா ஒரு 15,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சா முழுமையா இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யலாம். அது நாங்கள் அழுத்தம் கொடுத்து தான் இருப்போம், இனியும் கொடுப்போம், செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி.